பார்த்ததும் ஏதோ ஃபாரின் சிட்டி என்று நினைத்து விடாதீர்கள். இது கோவை மாவட்டம்தான். அருகே கடல் போல் விரிந்து காணப்படுகிறதே, அதுதான் உக்கடம் பெரிய குளம். நீர் நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கும் இந்த குளம் முன்பு எப்படி இருந்தது தெரியுமா? குப்பைகள் கொட்டப்பட்டு கழிவு நீர் கலந்து செடி கொடிகள் சீமை கருவேல மரங்கள் வளர்ந்து குளம் என்பதற்கான அடையாளத்தை தொலைத்திருந்தது இந்த 340 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய குளம். இந்த சமயத்தில்தான் நீர்நிலைகளை மீட்டெடுக்க தன்னார்வ அமைப்புகள் களமிறங்கின. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சிறு துளி ராக்கு உள்ளிட்ட அமைப்புகள் பொதுமக்களுடன் கைகோர்த்து பெரிய குளத்தை தூர்வாரும் பணியில் இறங்கின. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுநல அமைப்புகள், தன்னார்வலர்கள், இராணுவத்தினர், போலீசார், தினமலர் ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆர்வத்துடன் முன்வர ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான மக்கள் மண்ணை வெட்டி தூர்வாரினர். குளத்துக்கு தண்ணீர் கொண்டு வரும் கால்வாய் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்டது. கரைகள் பலப்படுத்தப்பட்டன. இதன் விளைவாக இழந்த அடையாளத்தை மீண்டும் பெற்றது பெரிய குளம். 2013 உக்கடம் பெரிய குளம் அது பொதுமக்கள், அரசு மற்றும் அனைத்து போலீஸ் போன்ற அனைத்து தரப்பினரும் சேர்ந்து ஒரு 10,000 பேருக்கு மேலே ஒன்று சேர்ந்து அந்த குளத்தை தூர்வாரி இன்னைக்கு ஒரு அழகான குளமாக அது மாறி இருக்கு. நாங்கள் முதல்ல இந்த குளத்தை எடுத்தப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்தாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் தூர்வாடுறதுக்கு உதவுனாங்க. மெஷின்ஸ் ஒரு பக்கம் வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட மக்களுடைய உணர்வுகள் தான் அங்கே அதிகமாக பிரதிபலிச்சது. கோயம்புத்தூர் பகுதியில் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 1 லட்சம் போர்வெல் போடலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிறதோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்கும்னு. 5 லட்சத்துக்கும் மேலான போர்வெல் அமைப்புகள் நிலத்தடி நீரை உறிஞ்சிட்ருக்கு. ராட்சதத்தனமாக உறிஞ்சிட்ருக்கோம். ஒரு பக்கம் கொடுத்தாதான் இன்னொரு பக்கம் எடுக்க முடியும். அது பண்ணாமல் எடுத்துகிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் தண்ணி இல்லாமல் நம்ம தவிக்க வேண்டியிருக்கும். பொதுமக்களின் பெருமுயற்சியால் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு உக்கடம் பெரிய குளம் முழு கொள்ளளவை எட்டியிருப்பது பொதுமக்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது என்றாலும், கோவை மாவட்டத்தில் இதுபோல எத்தனையோ குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளும் கால்வாய்களும் ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கி இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருப்பதாகவும், அவற்றை மீட்டு முறையாக பராமரிப்பதுதான் எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் அளிக்கும் மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என தன்னார்வ அமைப்புகள் கூறுகின்றன. ஒரு சில குளங்களை நாங்கள் எடுத்து பண்ணியிருந்தாலும் நிறைய குளங்களில் ஆக்கிரமிப்பு இருக்குது. அரசு ஆக்கிரமிப்புகள் இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் டிப்போ இருக்குது, சப்ஸ்டேஷன் இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஏக்கருக்கு மேலே ஆக்கிரமிப்பு ஆகியிருக்கு வாலாங்குளத்தில். அதனால் கண்டிப்பாக நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை உடனே உயர்நீதிமன்றமும் அதுக்கு உண்டான ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் உடனே அகற்றப்பட வேண்டும். கோவையை சுற்றியுள்ள பல கிராமங்களில் குளம் குட்டைகள் நிறைய இருக்கிறது. இந்த குளங்களுக்கும் குட்டைகளுக்கும் வரும் வாய்க்கால்கள் அனைத்துமே இட்டேரி என்று சொல்வார்கள். அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக ரியல் எஸ்டேட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. ரியல் எஸ்டேட்டுக்கு வழியாக மாறிக்கொண்டிருக்கிறது. மண்ணை போட்டு அதை பாதையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதை உடனடியாக தடுத்து நிறுத்தி கடந்த 10 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதே போகல ஒவ்வொரு குளம் குட்டைக்கும் வரும் வாய்க்கால்களை தூர்வாருவதற்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்ய வேண்டும். எஞ்சியுள்ள நீர்நிலைகளில் சாக்கடை கழிவுநீர்கள் கலந்து விடப்படுவதால் நிலத்தடி நீரும் மாசடைந்து அதனை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு பல்வேறு உபாதைகள் ஏற்படலாம். எனவே கழிவுநீரை சுத்திகரிக்க ஏற்பாடுகள் செய்வதும் குளங்களை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கைதான். சாக்கடை தண்ணீர் குளங்களில் கலக்கிறதுனால தான் குளத்து நீர் அசுத்தமாகுது. அதில் ஆகாயத்தாமரை வளருது. ஸோ ஒவ்வொரு குளத்துக்கும் ஒரு 2 கோடி அல்லது 3 கோடி செலவில் 2-3 இடங்களில் சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அமைப்பதற்கான வேலைகளை உடனே தொடங்க வேண்டும். நீரானது, மழை நீரானது சுத்தமான தண்ணீர். அந்த சுத்தமான தண்ணீரில் போய் நம்ம சாக்கடை தண்ணீரை கலந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிலத்தடி நீர் ரொம்ப பாதிக்கப்படும். இன்றைக்கி நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, சாக்கடை தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லணும். அதை நம்ம ட்ரீட் பண்ணாலே
நம்ம அந்த தண்ணியை நான் பாட்டபிள் யூசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி நிறைய தண்ணி யூஸ் பண்ணுது, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தண்ணி யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி உபயோகங்களுக்கு நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். ஏரிகள், குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகள் முறையாக பராமரிக்கப்பட்டு சுத்தமான நீரை தேக்கி வைத்தால் மட்டுமே நிலத்தடி நீர் உயர்ந்து இயற்கையாக பொதுமக்களின் தண்ணீர் தேவைகள் பூர்த்தியாகும். ஆனால் நகரமயமாக்கலின் வேகத்தில் நீர்வழி தடங்கள், நீர்நிலைகள் இருந்த இடங்களில் எல்லாம் கட்டிடங்கள் முளைத்து வருவதால் நிலத்தடி நீர் குறைந்து எதிர்காலத்தில் தாகத்துக்கு நல்ல தண்ணீர் கிடைக்காத நிலை கூட ஏற்படலாம். சிறிதோ பெரிதோ எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அவற்றை பேணி பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே இதிலிருந்து தப்ப முடியும்.